அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் ஒரு சுவாரஸ்யமான விடய தலைப்பு. நான் ஏற்கனவே ஒரு முன்னொரு காணொளி ஒன்றில் தொழில்நுட்பம் சம்பந்தமாக வெளியிட்டிருந்தேன். அப்பொழுது நான் கூறியிருந்தேன், சில தொழில்நுட்பம் சம்பந்தமாக தனிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் சம்பந்தமாக கதைப்பதாக. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் எல்லோர் கைகளிலும் தவழுகின்ற ஒரு விஷயமுமான மொபைல் ஃபோன் பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே எல்லாருக்கும் விருப்பமான விஷயமும் நான் நிகழ்ந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருந்த எல்லாருமே அன்றாடம் பாவிக்கிற ஒரு தொழில்நுட்ப சாதனம் தான் இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் சம்பந்தமாக நாங்கள் சில இந்த ஆரம்பத்திலிருந்தே சில விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இலங்கையிலே அந்த விடயங்கள் எப்படி, உலகத்திலே அந்த மொபைல் ஃபோனோட ஆரம்பங்கள் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் உலகத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முதலாவது உலகத்தில் அந்த மொபைல் ஃபோனுன்ற விஷயம் நான் நினைக்கிறேன் 1973ஆம் ஆண்டுகளில் இந்த 50 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு காலத்தில் முதலாவது மொபைல் ஃபோன் வெளிவந்தது. அன்று தொடக்கம் இன்று வரையும் அது பல்வேறு விதமான பரிணாமங்கள்ல இன்று ஸ்மார்ட் போன் என்ற ரீதியில எல்லாற்ற கையிலையும் தவழ்ந்து கொண்டிருக்குது. இலங்கை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னுக்கு, குறிப்பாக சொன்னால் முதலாவது மொபைல் ஃபோன் இலங்கையில 1989 நினைக்கிறேன். 1989ஆம் ஆண்டு முதலாவது மொபைல் ஃபோன் வெளியிடப்பட்டது. அப்பொழுது மொபைல் ஃபோன் வரைக்குள்ள இந்த தொழில்நுட்பம் எல்லாருக்கும் விளங்குமோ என்னவோ தெரியல. இப்போ இருக்கிற ஃபோன் எல்லாம் சிம் போடுற ஃபோனா இருக்கு. முதல் சிம் என்ற விஷயம் இல்லை, அது சொல்லுவாங்க அனலாக் ஃபோன் என்று சொல்லுவாங்க. அந்த அனலாக் ஃபோன் தான் முதலாவதாக வெளிவந்த ஃபோன். அது அப்பொழுது இந்த ஒரு நெட்வொர்க் நிறுவனம் இலங்கையில் இருந்தது டீகோ என்ற பேர்ல இருந்தது. அந்த டீகோ என்ற பேர்ல இருந்தது அது முதல் டீகோன்றதுக்கு அப்பால முதல்ல அது செல்டெல் என்ற பேர்ல தான் அது இருந்தது. செல்டெல் என்ற பேர்ல முதலாவது ஜிஎஸ்எம் ஃபோன் முதலாவது அனலாக் ஃபோன் இலங்கையில் வெளிவந்தது. அது வெளிவந்து அதற்கு பிறகு பல்வேறுபட்ட பரிணாமங்கள்ல இலங்கையில முதலாவது ஜிஎஸ்எம், அதாவது நாங்கள் இப்ப தற்போது பாவிச்சு கொண்டிருக்கிற இந்த சிம்கள் போட்டு பாவிக்கிற ஃபோன் முதலாவதாக வெளிவந்தது நான் நினைக்கிறேன் 1995ஆம் ஆண்டளவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். 1995ஆம் ஆண்டுல முதலாவது சிம் போடுற, அதாவது ஜிஎஸ்எம் ஃபோன் வெளிவந்தது. அது நான் நினைக்கிறேன் அப்ப முதலாவதாக அந்த ஜிஎஸ்எம் என்று பாவிக்கிற நேரத்தில் நொக்கியாவின் ஒரு மாடல் ஆகியிருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் 2110 ஒரு மாடல் தான் முதலாவது சிம் போடுற போனாக வந்தது. இந்த ஆரம்பத்துல இந்த அனலாக் போன் ஒன்று இருக்கீங்கள வந்தது. என்ன அனலாக் போன் சிம் போடுற போன் சொன்னா அனலாக் போன் சொன்னா இப்ப நாங்க போன் எடுத்துக்கொண்டு சொன்னா ஸ்மார்ட் போன்ல, அப்ப ஸ்மார்ட் போன்ன்றது இல்லை. அப்ப நார்மல் போன்லயே என்ன சொன்னா சிம் என்ற ஒரு விஷயம் இருக்காது. ஒரு போனோடையே அதன் ஆப்ரேட்டர்ஸ் அதுக்குரிய நம்பரையும் இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. நாங்க குறிப்பிட்ட காலம் பாவிச்சு முடிய விட்டு அந்த போனை அது பாவிக்க இல்லைன்னு சொன்னா அந்த போனை நாங்கள் பாவிக்காம அறிய வேண்டியது. அந்த போன் அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதே நம்பர்ல இன்னும் ஒரு போன் எடுக்க வேணும். அதான் இந்த அனலாக் போன்ன்றது. அப்ப இந்த சிம் என்ற விஷயம் எல்லாம் இல்லை. அதனால 95, 96 கால பகுதிக்கு பிற்பட்ட காலத்துலதான் இந்த சிம் போடுற போன்கள் பாவனையில வந்தது. இப்ப முதல்ல இந்த இருக்கிற போன் எல்லாம் இப்ப இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் இல்லாத காலத்துல பட்டன் போன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பரா இருக்கும், பட்டன் சிஸ்டத்துல உள்ள போன். அதுதான் அப்ப எல்லாம் பாவனையில இருந்தது. இப்ப நாங்கள் இந்த பாவிச்சு கொண்டிருக்கிற ஸ்மார்ட் போன்கள்ல ஒவ்வொரு இயங்குதளம் இருக்கு. எல்லாரும் தெரியும் இயங்குதளம் என்று சொல்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இப்பொழுது கூடுதலாக பாவிக்கிற இயங்குதளங்களாக நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க ஆண்ட்ராய்டுன்றது. ஆண்ட்ராய்டு, அதுக்கு பிறகு ஐபோன், ஆப்பிள் என்ற இயங்குதளம் இருக்குது. அதை விட விண்டோஸ் என்று ஒரு இயங்குதளம் இருக்குது. அது பாவனையில மிக குறைவாக இருந்தாலும் அதுவும் தற்பொழுதும் பாவனையில் இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டுன்றது எப்படி, அந்த ஆண்ட்ராய்டு என்னன்னு சொன்னா ஒரு ஸ்மார்ட் போனை இயங்க பண்றதுக்கான ஒரு இயங்கு தளம். அது அந்த போன் அதுல இருந்தா இயங்கும். இந்த ஆண்ட்ராய்டு என்ற தளம் எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் பிரபலியமான இந்த கூகுள், யூடியூப் அவங்க தான் அதுக்குரிய ஓனர்ஸா இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த ஆண்ட்ராய்டு என்ற தளம்.
இந்த ஆண்ட்ராய்டுன்றது தான் முதலாக வந்த ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸ் சொன்னா எல்லாருமே அதுல சுதந்திரமா பாவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் ஆண்ட்ராய்டை வெளிவிட்டவங்க. அவங்க அந்த முதலாக வந்து ஆண்ட்ராய்டுன்றது வரையக்குள்ள ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் ஒவ்வொரு பேர் பெறும். முதலாவது பேர் என்று வரையக்குள்ள ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் அவங்க அந்த மக்களை கவரணும்ன்றதுக்காக ஒவ்வொரு விதமான இனிப்பு பண்டங்கள்ன்ற பேர்ல தான் வச்சவங்க. உதாரணத்துக்கு நோகட், லோலிபாப், மேஷ்மெலோ, இப்படிக்கான பேர்ல நவுகட் அப்படிக்கான பேர்ல வந்து அந்த ஆண்ட்ராய்டு வேர்ஷன்ல வச்சவங்க. அதற்கு பிற்பாடு அந்த ஒவ்வொரு வேர்ஷனும் ஆண்ட்ராய்டு 1, 2, 3 வந்து நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஏறத்தாழ ஆண்ட்ராய்டு 15 அளவில் வந்து நிற்கிது. 2025ஆம் ஆண்டுல ஆண்ட்ராய்டு 15 என்ற ஒரு மொபைல் போன்ல வந்து இந்த இயங்குதளத்தில் நிற்கிது. இதே மாதிரி ஆப்பிள் என்ற போனும் ஐபோன் என்ற போனும் வந்து அது முதல்ல வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸா விடாத போதிலும் பின்பு அதுவும் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸா மக்கள் எல்லாரும் பாவிக்கக்கூடிய என்ற வகையில தான் அந்த ஐபோனும் வந்தது. அந்த ஐபோனும் வந்து முதல்ல வெளியிட்டாங்க வந்து நான் நினைக்கிறேன் 92ஆம் ஆண்டு அளவிலாக இருக்கலாமா அந்த காலப்பகுதியில் அந்த ஐபோனும் வந்தது. இன்றைக்கு வந்து அந்த ஐபோன் என்பது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கௌரவத்துக்குரிய பொருளாகத்தான் மாறி இருக்குது. ஐபோன் வைத்திருக்கின்றது ஒரு கௌரவம் என்ற ஏன்னு சொன்னா அந்த ஆண்ட்ராய்டுக்குரிய ஓப்பன் சோர்ஸுக்குரிய போன்களோட ஒப்படைக்குள்ள ஐபோன் வந்து கொஞ்சம் விலையில கொஞ்சம் கூடுதலாகவும் தரத்திலையும் கூடுதலாகவுமான ஒரு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதுல நிறைய உண்மைகளும் தான் இருக்க செய்கின்றன. இந்த ரீதியில இந்த அனலாக் போன்ல இருந்து ஜிஎஸ்எம் போன் வந்து வந்தது இந்த 92ஆம் ஆண்டு வந்த பிற்பாடு 92 காலப்பகுதியிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த ஜிஎஸ்எம் வந்து அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்ல வந்து ஜிஎஸ்எம், அதுக்கு பிறகு 2G, 3G, 4G, 5G என்று சொல்லி அந்த பாவிக்கிற நெட்டிட இன்டர்நெட்டிட ஸ்பீட், அதில் தன்மை, അതിൻ്റെ கொள்ளளவு திறன் என்பதற்கு அடிப்படையில் അതിൻ്റെ விரிவாக்கங்கள் விரிவடைந்து கொண்டு இன்றைக்கு 5G போன்ன்றது சாதாரணமாக எல்லா மக்களும் பாவிக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இலங்கையில இந்த மொபைலை வந்து வழங்குறதுக்கு வந்து தனிய நிறுவனங்கள் இருக்கு. நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. பொதுவாக நாங்கள் பேரை குறிப்பிடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நினைக்கிறேன். நான் ஒரு விளம்பரம் என்ற ரீதி இல்லை என்றதுக்கு அப்பாலே தொடக்கத்துல வந்து நான் சொன்னேன், செல்டெல் என்ற நிறுவனம் தான் இலங்கையில அந்த மொபைல் போனை வந்து முதலாவது அனலாக் போனை வெளியிட்டு இருந்தது. பிற்பாடு அந்த செல்டெல் என்ற போன் வந்து டீகோ, எட்டிசெலாட் என்ற பெயர்களை மாற்றம் அடைந்து அதற்கு பிற்பாடு குறிப்பிட்ட காலத்துல வந்து நாங்கள் எல்லாரும் இப்போ இந்த டயலாக், மொபிட்டெல், ஏர்டெல், ஹச் வந்து முதல்ல ஹச்சிசன் என்று இருந்தது, அப்புறம் ஹச் என்று மாறினது. இவ்வாறெல்லாம் பரிணாமம் அடைந்து வந்து இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 2025ஆம் ஆண்டுல இலங்கையில இவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாது 2 மொபைல் நெட்வொர்க் தான் நான் நினைக்கிறேன் இருக்குதுன்னு சொல்லி, குறிப்பாக டயலாக்கும் மொபிட்டலும். மிச்சம் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்ததான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட என்னோட சொன்னால் அந்த செல்டலும் ஹச்சும் வந்து ஏற்கனவே இணைந்திருக்கின்றன. அந்த ரெண்டையும் வந்து டயலாக் கொள்வனவு செய்ததாக அறியப்படுகிறது. அந்த ரீதியில் ஏர்டெலும் டயலாக்கோடு இணைந்திருக்கிறது. ஆகவே மொபிட்டல், ஏர்டெல் என்ற மொபைல் போன் 2 வழங்குனர்கள் தான் பிரதானமாக இப்பொழுது இலங்கையில இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் நான் கடந்த வாரம் யாழ்ப்பாணம் சென்றிருந்த பொழுது ஒரு நண்பர்களால் டயலாக் டிஷர்ட் போட்டுட்டு ஹச் சிம்மை வித்துட்டு இருந்தார். அப்போ நான் கேட்டேன், அவரு என்ன இந்த டிஷர்ட் போட்டு இப்படி விற்கிறீங்களா? அண்ணா உங்களுக்கு தெரியாதோ, நாங்கள்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம். இப்போ ஹச், எட்டிசெலாட் அந்த விஷயம் இல்லாமல் வந்து டயலாக்கோட சேர்ந்துட்டுன்னு சொல்லி இது எல்லாமே ஒரு வேற விஷயம். நாங்கள் இப்போ மொபைல் ஃபோன்ன்ற விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த மொபைல் ஃபோன் வந்து உண்மையிலேயே ஆரம்பத்தில் அது தொடங்கைகளில் வந்து மக்களின் பேசுகிற திறனை இலகுபடுத்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இந்த மொபைல் என்றதை. நாங்கள் ஒரு தகவலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துல போய் சொல்லுவதற்கு வந்து முன்னைய காலங்களில் கனவிதமான இடைஞ்சல்கள் ஏற்பட்ட காரணத்தினால் அதை இலகுபடுத்தும் பொருட்தான் இந்த மொபைல் என்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு இடத்துல ஒரு நினைத்தவுடன் ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அது உலகத்தில் எங்கேயாவும் இருக்கலாம். அப்ப அந்த ரீதியிலே கொண்டு வரப்பட்ட மொபைல் இன்று வந்து மக்களின் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு சாதனமாக இந்த மொபைல் வந்து மாறி இருக்கிறது.
உண்மையிலே சொல்ல போனால் இந்த மொபைல், குறிப்பாக நான் மொபைல் என்று சொல்ல வந்து ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன் வந்து உண்மையிலேயே உருவாக்கப்படுவதற்கு முன்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோல் கதைப்பதற்கு தனியாக ஒரு டிவைஸ் இருக்கும், மெசேஜ் அனுப்புவதற்கு தனியாக ஒரு டிவைஸ், நாங்கள் டயரி எழுவது என்று சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு டிவைஸ் இருக்கும், நாங்கள் ஆடியோ வகையான சத்தங்களை கேட்பதற்கு வேறு டிவைஸ், வீடியோ காட்சிகளை பார்ப்பதற்கு வேறு டிவைஸ், நாங்கள் இப்போ எல்லாம் வைக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேறு டிவைஸ் ஒன்று இருக்கும், மை பாட்டு கேட்குறேன்னு சொன்னால் வாக்மேன் என்ற ஒரு சாதனம். இவ்வாறாக பல சாதனங்கள் இணைந்தது இன்று இந்த ஸ்மார்ட் போன் என்ற ஒரு சாதனம் சகலதையும் உள்ளடக்கி இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு ஸ்மார்ட் போன் என்ற விஷயம் உலகத்திலேயே மிகவும் முக்கியமானதும் அதிக அளவு மக்களினால், அதிக அளவு கிட்டத்தட்ட 99% மக்களினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு ஸ்மார்ட் சாதனமாக இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த உலகத்துல வார தொழில்நுட்பத்தை அனைவரும் உடனடியாக பாவிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்று சொன்னால் அது மொபைல் போன்ல இருக்கிற தொழில்நுட்பம் தான். எங்களது இலங்கையை எடுத்துக்கொண்டால் கூட, இலங்கையிலே இப்ப ஏனைய வளர்ச்சியடைந்த நாடுகளில் வெளியிடுற தொழில்நுட்பம் இலங்கையை வந்து சேர்வதற்கு சில காலங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே எப்பொழுது அது வெளியிடப்படுகிறதோ அதே தினத்திலே இலங்கையிலேயும் நாங்கள் அந்த மொபைலுக்குரிய தொழில்நுட்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மொபைல் சாதனம் என்றது உண்மையிலே ஒரு இன்றியமையாத ஒரு சாதனமாக மாறிவிட்டது. என்று எடுத்துக்கொண்டால் இந்த மொபைல் இல்லாத துறைகள் இல்லை, மொபைல் இல்லாத எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு தனியாரோ அரசு நிறுவனமோ இல்லை என்ற ரீதியில் மாறிவிட்டது சகல விஷயங்களும். உதாரணத்துக்கு சொன்ன போனால் நாங்கள் முந்தையெல்லாம் இந்த கொடுப்பனவுகள் செய்கிறதுக்கு வங்கிக்கு செல்ல வேண்டியது என்று சகலதும் வந்து இந்த மொபைல் என்ற ஒரு குறிப்பாக இந்த மொபைல் ஸ்மார்ட் போன்ன்றது வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் என்ற விஷயங்கள் வந்தன. ஒவ்வொரு போனுக்கும் அப்ளிகேஷன் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு ஒரு அப்ளிகேஷனை வெளியிடுவோம் சொன்னால் ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அப்ளிகேஷனை வெளியிடுறதுக்கு நாங்கள் எனக்கு அனுமதி எடுக்க வேண்டும். அதனை வெளியிடுவோம்னு சொன்னால் குறித்த நிறுவனத்திடம் நாங்கள் முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறான நிலைமை இருந்து இன்று அது முற்றுமுழுதான ஒரு ஓப்பன் சோர்ஸாக வந்த ரீதியில் யாருமே ஒரு அப்ளிகேஷனை வெளியிடலாம். அந்த அப்ளிகேஷனுக்கு கூட நாங்கள் சகல விடயங்களும், ஒரு வங்கியினுடைய கொடுக்கல் வாங்கல்கள், இன்னொரு கணக்கு மாற்றுவது, என்ன பேமெண்ட் செய்வது, சகல விஷயங்களும் இந்த மொபைலினூடாக மேற்கொள்ளப்படுகின்றன. அதனை விட நிறைய விஷயம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கழிச்ச மாதிரி இந்த போக்குவரத்துல இலவுபடுத்தக்கூடிய ஊபர், பிக்மி போன்ற சாதனங்கள் எல்லாம் மொபைல் அப்ளிகேஷனுக்கூடாக வந்துவிட்டன. அதனை விட அந்த ஆன்லைன்ல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ற விஷயங்கள் இருக்கு தானே, நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்கின்ற சகல விடயங்களும் மொபைலினூடாக, அதாவது ஒரு மொபைலினூடாக மனிதனின் புறப்பிறப்பை தவிர சகல விஷயங்களும் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இந்த ஸ்மார்ட் போன் வந்து மனிதனை வந்து ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று உண்மையாக கூற வேண்டும். வந்து இப்பொழுது நாங்கள் இந்த பாவிக்கிற போன்களில் வந்து இங்க நான் எந்த ஒரு பிராண்டையும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதாக இல்லை. இந்த ஒரு 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 உலகத்திலே ஒரு நடத்தப்பட்ட ஆய்வில வந்து கூடுதலாக வந்து ஒரு 70% மக்கள் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை கொண்ட போனை தான் பாவிக்கிறாங்க. அதற்கு அப்பால தான் ஐபோன், விண்டோஸ் போன் அதுகள் பாவிக்கப்படுறதாக இருக்கிறது. வந்து அதுலேயும் வந்து ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தை கொண்ட போன்ல பல மக்களால பாவிக்கப்படுவதாக 2023-24 கால பகுதியில் வந்து இந்த சாம்சங் என்ற பிராண்ட் வந்து கொரியன் பிராண்ட் சாம்சங் என்ற ஒரு போன் தான் கூடுதலான மக்களால் பாவிக்கப்படுகின்றது. இந்த ரீதியில இந்த ஸ்மார்ட் போன்ன்றது வந்து எதிர்காலத்தில் வந்து எவ்வாறான ஒரு முன்னேற்றத்தை அடையும் என்று எதிர்வு கூற முடியாத அளவுக்கு அது முன்னோறி கொண்டு போகின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 2023ஆம் ஆண்டளவில் நாங்கள் கற்பனை செய்ய முடியாத மொபைல் மூலமாக செய்யப்படும் ஒரு விடயத்தை 2024ஆம் ஆண்டில் நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கோம். இந்த வருடம் இல்லாத தொழில்நுட்பங்களை நாங்கள் இந்த வருடம் மொபைல் மூலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அதாவது ஸ்மார்ட் போன் ஊடாக தினம் தினம் புது வகையான அப்ளிகேஷன் ஊடாக புதிய வகையான விடயங்களை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. இந்த ரீதியில் இந்த ஸ்மார்ட் போன்ன்றது வந்து இன்று ஒரு அன்றாடமாக மனிதனின் வாழ்வில் பிரிக்கப்பட முடியாத ஒரு தொழில்நுட்பமாகத்தான் இருக்கின்றது. இந்த ஸ்மார்ட் போன்ன்றது வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கு நன்மையான ஒரு விடயத்துக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் போன் வந்து மக்களுக்கிடையான ஒரு தொடர்பை குறைத்தது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இடையில் கதைப்பதை குறைத்து கொண்டிருக்கிறதுக்கு இந்த மொபைல் போனும் ஒரு காரணம். உண்மையிலே அது சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம். நாங்கள் சாதாரணமாக ஒரு பேருந்திலோ அல்லது ஒரு புகையிரத நிலையத்திலோ செல்வோம் என்று சொன்னால், ஒரு ஜப்பானுக்கு சென்ற எனது நண்பரும் ஒரு ஆள் கூறியிருந்தார், எல்லாரும் அந்த புகையிரத நிலையத்துக்குள் பேருந்துக்குள் சென்றவுடன் அனைவரும் தங்கள் மொபைல் போனை எடுத்து அதில் ஏதோ ஒரு வேலை செய்யவோ அல்லது ஒரு சில காணொலிகளை காணவோ தொடங்கி கொண்டார்கள். யாருடனும் யாரும் பேசுவதில்லை. அப்படி ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கிறது. அது சில விடயங்களுக்கு
நன்மையாகவும் இருக்கலாம். ஆனால் மக்களிடையான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு அது ஒரு தடையாக இருப்பதாகவும் உணரப்படுகின்றது. எனவே இந்த மொபைல் ஃபோன் என்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நன்மையான விடயத்துக்கு. எனவே எதிர்காலத்தில் வந்து அப்படியான ஒரு மொபைல் ஃபோனை, ஸ்மார்ட் ஃபோனை வந்து நாங்கள் நல்ல விஷயத்துக்கு பாவிச்சோம்னு சொன்னால் எதிர்கால சந்ததியும் வந்து நல்லொரு அனுகூலங்களை பெறக்கூடிய நிலைமை இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த மொபைல் ஃபோன் சம்பந்தமான காணொளி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. நன்றி. உங்கள் வர்ணம் வாகீசன்.